நம்ம இன்றைக்கி எடுத்துன தலைப்பு மந்திரம். மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீரே. மந்திரமாவது நீர், வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீரே. மந்திரமாவது நீர். திருநீரே இருமைக்கும் நல்லது. திருநீரே இருமைக்கும் நல்லது. மந்திரம் அப்படின்னு ஒன்று ஆடுவது எந்த மனம், மந்திரம் தந்திரம் யந்திரம் அப்படிலாம் நிறைய மதங்களில் இருக்கும். நிறைய மதங்களில் இதுங்கெல்லாம் இருக்கும். மந்திரம் அப்படின்னு சொன்னால் 2 வார்த்தை இணைந்திருக்குது. மந்திரம்ன்ற ஒரு சொல்ல 2 தனி சொற்கள் இருக்குது. மனம், எந்திரம், 2 சேர்ந்து மந்திரம். மனதுக்கான ஒரு எந்திரம் மந்திரம். மனம் எந்திரம் சேர்ந்ததே மந்திரம். மனதை வலிமைப்படுத்துறதுக்கான ஒரு கருவி, மனசை வலிமையாக்கிறதுக்கான ஒரு கருவிக்கு பேர் மந்திரம். மந்திரங்கள் வாழ்க்கைக்கு அவசியமா? மந்திரங்கள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரங்கள் மனதை வலிமைப்படுத்துறதுனால என்ன பண்ணுதான் தேவைப்படுது? அவசியமாக தான் ஆகுது, இருக்கவும் செய்யுது. மந்திரங்கள் நிறைய. அருள் நிறைந்த மரியே வாழ்க, பெண்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீயே அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்குள்ள பரமண்டலில் எங்கள் பிதாவே முடிய நாம பஞ்சது அந்த வசனம் ஃபுல்லாக லா இலாகா இல்லை லாகு இல்லை மந்திரம் அவருக்கு. அல்லாஹு அக்பர். ஒருத்தர் காலையில் சொல்லிட்டேன், ஒரே கற்று தான். என்ன இது? ஓம் சத்தமாக கற்று முடிஞ்சவங்க என்னங்கிறீங்களா? ஓமே அதெல்லாம் கற்ற மாட்டீங்க. நீங்களாம் நாகரிகமானவங்க பார்த்துங்களேன். இங்கே நான் மட்டும்தான் நாகரிகம்லாம் அதுவேன். நான் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன் பார்த்துக்க. என்ன சொல்லுது? நீங்களாம் கொஞ்சம் அப்படி ஓம்னு கற்ற மாட்டீங்களா யாரும்? மனசுக்குள்ளே கத்திப்பீங்க போகிறது. நல்லா வாய் தெரிந்து சொன்னால் தானே மந்திரம் இல்லை? கோயிலுக்கு போனால் பூசாரி உங்களுக்கு மனசுக்குள்ளே சொல்லி போயிரு, கம்முன்னு வாங்கி தட்டு எடுத்து போடுவீங்க காசை. எப்படி சொன்னால் போடுவீங்க? சவுண்டாக சொல்லணும்ல. நீங்கள் பண்ண மனசில் அவர் மாதிரி நீங்கள் பேர் சொல்லுங்க. நீங்களாக பாருங்க கோபினா அது மாதிரி நீங்களே என்ன சொல்லிட்டீங்கன்னா கம்முன்னு போயிட்டாக்கா நீங்கள் துட்டு போடுவீங்களா? அப்போ எனக்கு ஒரு சட்டம் உங்களுக்கு ஒரு சட்டமா? நான் மட்டும் வாய் திறந்து சொல்லணும், நீங்கள் வாயில் மனசுக்குள்ளவே சொல்லிப்பீங்க இல்லை? எப்படி இது மந்திரம்? மந்திரம் அப்படின்னு சொன்னால் வார்த்தைகளோட இணைப்பு, இல்லை சத்தம், ஒலி அப்படிலாம். சவுண்டு தான் கத்துறதுன்றதெல்லாம் எங்கே வந்தாலும் ஆகுது. ஆனால் அசல் மந்திரம்ன்றது நீர். அசல் மந்திரன்றது என்ன? நீர். நீலி அப்படின்னே சொல்லுவாங்க. அழுதே சாதிச்சிருவா பார்த்துக்க. யார்? பொம்பளைங்க சட்டுன்னு இங்கே வச்சுன்னு ரெடியாக டப்புன்னு வந்துடும். ஏன்னா பிரச்சனை தான் எங்கே தான் வருதுன்னு தெரியாது, சடால்னு ஊற்றிடும். ஐயோ நம்ம பேஜாராயிடும். ஐடியா நமக்கு தான் அது. ஆனால் நம்ம வரதில்லை பார்த்தி, நம்ம தலைக்காணி நினச்சே போயிட்டோம். எது வந்தாலும் தலைக்காணிக்கிட்ட போய் பேசிக்கலாம். நம்ம என்ன செய்யுது? என்ன செய்யுது? நம்மளால் முடிஞ்சது. அது ஆம்பளைங்களுக்கு முடிஞ்சது எங்கே தான்? அங்கே தலைக்காணியில் போய் சிரிச்சுங்கிறாங்க அவங்க. நான் ஜெயிச்சிட்டேன் யாரை? தலைக்காணி குத்தி சந்தோஷம் வச்சு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற தலைக்காணி பாவம் வேதனையெல்லாம் அதான் இறக்கிது. பொதுவாக ஆம்பளைங்க தலைக்காணிலாம் கருப்பாயிட்ருக்கோம். ஜொல்லு ஊற்றி தண்ணி அது இது பொம்பளைங்க தலைக்காணிலாம் அழகாக இருக்கும். பெண்களோட தலைக்காணி எப்படி இருக்கும்? நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஏன்னா பூவெல்லாம் வச்சுன்னு இருக்கிறாங்கல்ல. பொம்பளையோட தலைக்காணி எப்படி இருக்கும்? நல்லா வாசனையாக, அழுக்காகாமல் நல்லா நீட்டாக இருக்கும். அவங்களோட தலைக்காணி எப்படி இருக்கான்? அசிங்கப்பட்டு போயிருக்கான், கலேஜ் ஆகிட்டுருக்கான் பார்த்துக்க. அது ஒரு மாதிரி ஆகிட்டுருக்கோம். இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? மனம்தான். எல்லாம் மனம்தான். மனம்னு ஒன்று வந்துச்சுன்னு சொன்னால் ஆம்பளை பொம்பளை இல்லை.
மனம்னு ஒன்று வந்தால் என்ன இல்லை, ஆம்பளை பொண்ணுங்க இல்லை. ஆனால் மனம் உடல் சார்ந்து மட்டுமே இயங்கும்போது ஆம்பளை பொம்பளைன்னு இருக்க தான் செய்யுது. இப்போது ஆம்பளை பொம்பளையெல்லாம் கூட கடக்க முடியும் மந்திரத்தால். மந்திரம் எது வரைக்கும், அந்த மனதுக்கு செய்யப்பட்ட அந்த எந்திரம் எது வரைக்கும்னா ஆம்பளை பொம்பளையை கடக்க முடியும், நினச்சதை அடைய முடியும், மனசை என்ன நினைக்குதோ அதை அடைய முடியும். பவர் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நல்லா வேகமாக தந்திரமாக சூப்பராக நல்லா வேலை செய்ய முடியும். அப்படி எப்படி மனசை திடமானதாக ஆக்கிறதுக்காக செய்யப்பட்டிருக்குது மந்திரங்கள்லாம். அப்போ நீங்கள் இந்த அருள் நிறைந்த மாதிரியே இதுங்களெல்லாம் மனசை திடமாக்குமா? இல்லை, இந்து மதத்துக்கு போயிட்டா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சொல்லாமா? சொல்லலாமா சொல்லலாதா? யோ, இப்போ தான் கிறிஸ்துவங்களை கிண்டல் பண்ணால் எங்களையும் வர கிண்டல் பண்ணுறியா? நாங்கள் 3 பேர் சேர்ந்து வரேன். 3 பேரையும் தான் கேட்குறேன். இல்லை 30 பேர் இருந்தால் 30 பேரையும் தான் கேட்குறேன். இல்லை 3000 பேர் இருந்தால் 3000 பேரையும் தான் கேட்குறேன். எந்த மந்திரத்தை சொல்லலாம் மனம் வந்து தந்திரமாக எந்திரமாக நல்லா ஆகும்? நான் உங்கள் பேர் இது பாருங்களேன், உங்கள் பேர் அதுதான் உங்களோட முதல் மந்திரம். உங்கள் பேர் உங்களுக்கு மந்திரம், இதை மறக்காதீங்க. உங்கள் பேர் உங்களுக்கு மந்திரம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பேர் இதோட தான் நீங்கள் பிணைஞ்சிருக்கிறீங்க. எதோட? உங்கள் பேரோட நீங்கள் பிணைஞ்சிருக்கிறீங்க. உங்கள் பேர் சொன்னால் உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகுது. உங்களோட சின்னவர் உங்கள் பேர் சொன்னால் உங்களுக்கு வெக்கமாகிடுது, அவமானமாகிடுது, துக்கமாகிடுது. அவங்களுக்கு வேண்டப்பட்டவர் உங்கள் பேர் ஞாபகம் வச்சுருந்தா நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறாரு, நம்ம பேரை சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு நமக்கு தெரியும் அவரை அப்படின்னு சந்தோஷப்படுது. சின்னவர் கூப்பிட்டா துக்கப்படுது, பெரியவர் இல்லை தகுதியானவர் நம்ம பேர் ஞாபகம் வச்சுருந்தா சந்தோஷப்படுது. எல்லாத்தையும் ஏட்டு கீழே அந்த பேர் போடும்போது இப்போ காலர் வர தூக்கி அருணுன்னா சும்மாவா பாலாடா இல்லை சொல்லுமா இல்லையா? நான் ஆனந்த் சொல்கிறேன், ஆனந்துன்னா என்ன அப்படி சொல்லுவோம் தானே, சொல்லுவோம் தான். விஜயலட்சுமியாக கொக்கோ வர கொடுக்கணும் வேண்டியது இல்லை? சிங்கம்ல சிவானா சிங்கம் பார்த்துக்க சொல்லுமா இல்லையா? கோபின்னா குரங்குனா நினச்சி நீங்கள் இல்லை, சிங்கம் பார்த்துக்க சொல்லாமா? சொல்லுவோம் தானே. இதெல்லாம் எங்கேருந்து? இந்த பேர் மேலே நமக்கு இருக்கிற அக்கறை. மனம் பேரோட முதல்ல என்ன ஆயிடுது, லயிச்சிருக்குது. அந்த பேரே உங்களுக்கு மந்திரம் மாதிரி தான். உங்கள் பேரே உங்களுக்கு மந்திரம் மாதிரி தான். உங்கள் பேரை நீங்கள் முதல்ல லவ் பண்ணணும், நேசிக்கணும். நேசிக்கிறபடி உங்கள் பேர் உங்களுக்கு இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றிக்கணும். இப்படி மாற்றிக்கணும். போய் நம்பர்லாம் கூட்டி கழிச்செல்லாம் மாற்றிக்கூடாது. நீங்கள் பாருங்கள், ஜெயலலிதாவுக்கு நடுவில் ஒரு ஏ போடலாமா, சைடில் ஒரு ஏ போடலாமா, முன்னாடி ஒரு ஏ போடலாமான்னு போட்டுனக்கூடாது. உங்கள் பேரை நீங்கள் நேசிக்கணும். நேசிக்கிறபடி உங்கள் பேர் இல்லைன்னா என்ன பண்ணால் நேசிக்கிற மாதிரி மாற்றிக்கணும். பாபு நல்லா இல்லைன்னா பூபான்னு வச்சுக்க வேண்டியது தான். என்ன சொல்கிறது? பாபு நல்லா இல்லை, பூபா வச்சுக்கலாம். எல்லாம் பாபு, எங்கே பார்த்தாலும் பாபு. பாபுன்னு பார்த்தா எல்லாரும் தெரியுமா? பூபாயா? ஏன்னா யாரும் இல்லை பார்த்துக்க. அதே லெட்டர் தான். முன்னாடி மாற்றி போட்ட உடனே என்ன ஆயிடுச்சு போயிடுச்சு. அதான் மந்திரம். சும்மா இல்லை, உண்மையிலேயே வேலை செய்யும். அது என்ன செய்யும்? உண்மையிலேயே வேலை செய்யும். ஏன்னா நீ நேசிச்ச இல்லை, இருக்கிற பேரையே நீ நேசிச்சேன்னா, இருக்கிற பேரையா நேசிக்க முடியலன்னா எல்லாருக்கும் இருக்கிற பேரே இருக்குது. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்த்துக்க. அதனால தான் ஃபங்க் ரவி அந்த மற்ற பேர்லாம் கொஞ்சம் என்ன ஆகுது, ஃபெமிலியராக ஆகுது. ஏன்னா அந்த பேர் மேலே இருக்கிற போதையில் அவர் என்ன செய்கிறார், கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா செய்கிறார். மேனேஜர்னு சொல்லிட்டோன்னே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்கிறார். சாதாரணமாக இருந்துட்டு ப்ரொஃபஸர் அப்படின்னு போட்டு பேர் போட்டோன்னே கொஞ்சம் கிக் ஆகிடுச்சு அவருக்கு. அதனால் என்ன செய்கிறாரு, நான் டாக்டர்னு அவர் ஆட்டோமேட்டிக்காக அப்படி அமைதியாகிறாரு. சாதாரணமாக தான் நீ டாக்டர் போனோடனே வேறு மாதிரி ஆகிடாரு. ஓ நம்ம டாக்டர். இதெல்லாம் என்ன தான் மந்திரம் தான். மனசை ஒரு விதமாக அது என்ன செய்யுது, கட்டுப்பட்டுது உங்கள் பேர்லேருந்து. உங்கள் பேரில் இருக்கிற எழுப்புகிற ஒலிகள்லாம் விசேஷம் வந்து தான். நீங்கள் பேருங்கள்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி கவனித்து உங்கள் நீங்கள் வச்சது உங்களை விட்டுருங்க. இனிமேல் பிள்ளைங்களுக்கெல்லாம் வச்சிங்கன்னா அந்த மாதிரி தேர்ந்தெடுங்க. காகா, கீ, கூ இதுங்கெல்லாம் பேர் தான். மீனிங் இருக்கணும்னு நினைக்காதீங்க, பொருள் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. உச்சரிப்புக்குன்னா பொருள் இருக்கணும். ஒரு உச்சரிப்புக்குன்னா ராமா அப்படின்னா ராமா யார், அந்த ஆளுக்கிட்ட ஞாபகம் போயிடுது நமக்கு. எவனோ ஒருத்தர் வெளியே முடிச்சுட்டு மிதிலில் இருந்தாராமே, அழகிய மிதிலை நகரி நீலே யாரோ ஒருத்தர் வாழ்ந்தாராமே, யாருக்கு ஜானகி காத்திருந்தார்
அழகிய ராமன் வரவினை எண்ணி. அந்த ராமனா நீங்கள்? ராம மீதில் யாருன்னா காக்க வச்சிடணுன்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ராமனை தூக்கி மாற்றி விட மரன்னு வைங்க. மரன்னு ஒரு பேர் வைக்கலாமா? வைக்கக்கூடாதா? வைக்கலாம் தானே. அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், புதுமைகளை யார் கையாளணும், போய் டிக்ஷனரியில் என்ன பேருங்குது நான் லிஸ்ட்டை போய் நான் லிஸ்ட்டில் தேடினா அதுலேயே போய் சிக்கின்னு இருக்காதிங்க. புதுசாக நீங்கள் என்ன பண்ணலாம், கிரியேட்டே பண்ணலாம். நஞ்சி வைக்கலாம், நீமா வைக்கலாம். அது கூட தமிழ் எடுத்து தானே, நீ மா வைக்கலாம் தானே, வச்சுக்கலாம். நீனா எடுத்துக்கலாமா, நான் நீன்னு ஒருத்தன் வச்சுட்டுக்கிறான் வச்சுக்கலாம். கக்கன் இது மாதிரி பேருங்களாம் என்னது, பேரும் ஒரு விதமான மந்திரம் தான். அப்படி சரி, உங்கள் உச்சரிப்பிலே நீங்கள் அப்போ அங்கே என்ன ஆகிட்டீங்க, நீங்கள் விசேஷமான ஒரு மனிதராக மாறுறதுக்கான தந்திரம் இது. இந்த மந்திரம் எதுக்கானது, நீங்கள் ஒரு விசேஷமானதா ஆயிட்ட பிறகு அந்த பேர் ஏன் வைக்கிறீங்கன்னு என்ன பேர் வைக்கும்போது நீங்கள் ஏதோ ஒரு சிறப்பு பண்பை உங்களுக்குள்ளேருந்து என்ன பண்ண வரணும், நீங்கள் ஊற்றெடுக்க வைக்கணும். இந்த மாதிரி வச்சா ஊற்றெடுக்க வைக்கும். அது ஏன் 10 பேர் மாதிரி நம்ம இல்லைடா, நம்ம பூபா பார்த்துக்க, பாபுனா அப்படி இருக்கலாம், ஆனால் பூபா எப்படி இருக்கணும், சூப்பராக இருக்கணும் அப்படின்னு யாருக்கு தோணும், பூபாவுக்கு தோணும். ஆனால் பாபுக்கு தோணாது, யாருக்கு தோணும், பூபாவுக்கு தோணும். ஏன் அது, பாபு ரெகுலர் ஆகிடுச்சு, பூபா புதுசாக இருக்குது. அதனால் அந்த பூபா எப்படி தான் செய்ய போகுது, இப்போ எல்லாத்தையும் புதுசாக செய்யுது. இதுதான் மந்திரத்தோட முதல் நிலை இருக்கட்டும். உங்கள் பேரில் உங்களை நீங்களே ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு மந்திரம். நீங்கள் வச்சு இல்லை இருக்கிற பேரையே நீங்கள் மந்திரமாக்கி, அதுவும் விசேஷம் தானா. உங்கள் பேருக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது தானே, அதையும் நீங்கள் கொண்டாடலாம் தானே. பாபுன்னா குழந்தை, பாபுன்னா செல்லம், பாபுன்னா அப்பு, பாபுன்னா விசேஷமானவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குதான் செய்யுது. நீங்கள் அந்த மாதிரியும் கூட என்ன செஞ்சுக்கலாம். ஜானகி ராமன், ஜானகி ராமன், ஜானகி ராமன் தான். ஆனால் பொண்டாட்டி யாருன்னு தெரியல இப்போ, இல்லை ஜானகி ராமனுக்கு பொண்டாட்டி யார், ஜானகியாக தான் இருக்கணும். வேறு என்ன பேர் வச்சுட்டா, பார்வதி, ஈஸ்வரி, கமலாம்பா இந்த மாதிரி பேர் வச்சுட்டாக்கா, சரஸ்வதி, மல்லிகா, கீதா, குமுதா இது மாதிரி வச்சுட்டான்னா அவன் ஜானகியோட நிலைமை. ஜானகி ராமனா ஒரு வேறு என்ன ராமனா, ராமன் எத்தனை ராமனடி, ஒரே பிரச்சனை தான் இப்போ பார்த்துக்கோ. ஸோ அந்த பேரும் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தமுறாத சூழ்நிலையும் உங்களை என்ன பண்ணிடும், சரியில்லாத ஒரு சூழ்நிலைக்கு முந்திரும். நீங்கள் பொருள் புரிஞ்சு என்ன பண்ணிக்கலாம், அதை வாழலாம். ஸோ வார்த்தையாக இல்லை ஒலி எழுப்பு உச்சரிப்புகள் இருந்தாலும் அது பொருள் தரக்கூடியது, அது பொருள் தராது. இது மாதிரி நீங்கள் வச்சுக்கின்னு நீங்கள் ஒரு மீனிங்கை உருவாக்கலாம். அதுக்கு எதுக்கு இல்லை, நீங்கள் பிச்சைக்காரன் பேர் வச்சுன்னு பணக்காரனாக இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? வேணும்னே பிச்சாண்டின்னு பேர் இல்லை பிச்சைக்காரன் பேர் வச்சுன்னு குப்பை, அழுக்கு, சோடா பாட்டிலு இது மாதிரிலாம் பேர் வச்சுருக்கிறாங்களாங்கிறான். முல்லை மாதிரி முடிச்ச வைக்கின்னு பேர் வச்சுன்னு வசதியானவங்களாங்கிறான். முல்லை மாதிரி தானமே பண்ணாதவன் முல்லை மாதிரின்னு பேர் வச்சுன்னு வேணும்னே ஒழுக்கமாக வந்துட்டு போனவங்களாங்கிறான். இங்கே ஏன் வாழ்ந்து பார்க்கலாம், வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்கலான்ற ஒரு இயக்கம், வெறி அதுலேருந்து வருது. எதுலேருந்து, உண்டாக இருக்கும்போது அந்த ஓசை ஒளி நயத்துலேருந்து நீ என்ன செய்யலாம், இதுக்கு வேறொரு அர்த்தத்தை நம்ம உருவாக்கி தரணும்னு நீங்கள் என்ன பண்ணலாம், அதை முயற்சி செஞ்சு அதில் வெற்றி அடையலாம். இப்படி ஒரு மந்திரம் பேர்லேருந்து. பொதுவாக மந்திரம் இந்த மாதிரி பேர்லேருந்து தான்றதில்ல, முன்னோர்கள் நிறைய கொடுத்து வச்சுக்கிறான். ஓம் எல்லாருமே சொல்கிற ஒரு மந்திரமாக இருக்குது. ஓம் சொல்கிறது, ஓம் சாண்டிங் பண்ணுறது, ஓம் சொல்கிறது, இல்லைன்னா சிவாய நம, இல்லை நம சிவாய, ராமா ராமா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், மீராபாய் டீச்சர். எனக்கு அவன் டியூஷனுக்கு போனால் அவங்க அப்பா அப்போ பார்த்தாலும் ராமா ராமா நடத்தினே இருப்பார். எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை அவருக்கு, உட்காந்து இருந்தார். போனார்னா ஏமா நேர்ந்து பாரு, ராமான்னு பாரு. இன்னொரு சில பேர் நாராயணா உட்காரும்போது நாராயணா, ஏந்தும்போது நாராயணா, நாராயணா நாராயணா. இன்னொரு சிலர் முருகா, ஏசு அப்படின்னு சொல்லுங்கிறவங்களாம், இல்லை ஏசு சொல்லு, ஏசப்பா சொல்கிறவங்களாம் உண்டு. மாதிரியே எல்லாம் மாரியாத்தா அப்படின்னு சொல்கிறவங்களா, சியாத்தா, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணினே இருப்பாங்க. ஒரு வார்த்தைகளுக்குள்ளே சிக்கிக்கினே அந்த வார்த்தையை அவங்க இடைவிடாது என்ன பண்ணே இருந்திருப்பாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. இது கூட அவங்க மையத்தில் அவங்க சுகம் காண்றாங்க. அது கூட எதுனா தான் அவங்களே சுகம் காண்றதுக்காக தன்னை தானே அவங்கள ஆட்டுப்பத்திக்கிறதுக்கும் அவங்கள ஒலி, அது வந்து உங்களுக்கு ஒரு பலமாக ஆகிடுது. அது ஒரு பலமாக எழுந்துக்க முடியல, முருகான்னா எழுந்துப்பீங்க. ஐடியா தான், வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குது, வயசான காலத்தில் ஊனி எழுந்துக்க முடியல, முருகானா
ஏதோ உங்களை தூக்கி விடுற மாதிரி இருக்கும் கூட ஒன்று சப்போர்ட் பண்ணி. ராமான்னு சொல்லி ஏந்துக்கலாம், ஏசுன்னு சொல்லி ஏந்துக்கலாம், மரியன்னு ஏந்துக்கலாம், அது ஏதோ ஒன்று மதம் சார்ந்து ஏதோ ஒரு, ஆனால் வார்த்தை அது ஒரு நீயா சொல்லி நீயா பண்ணி அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து நீயா அதை என்ன பண்ணி வச்சுன்னுக்கிற. அந்த மாதிரி நிறைய ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நிறைய மந்திரங்களில் நிறைய, இல்லைனா சிவான்னு உட்காந்து சிவான்னு ஏந்து, இல்லை ஐயப்பா மாதிரி ஆளாளுக்கு ஒன்று சொல்லின்னு ஒரு வாரத்திலேயே லைஃப் முழுசுமாக இருக்குது. எப்போவுமே முருகா, இல்லை எப்போவுமே ராமா, எப்போவுமே கிருஷ்ணா, எப்போவுமே நாராயணா, எப்போவுமே பெருமாள், எப்பவுமே வெங்கடாச்சலபதியே அப்படின்னு என்ன பண்ணலாம் சொல்லின்னு நம்மளாம் செஞ்சுக்கலாம், மனதை செஞ்சுக்கலாம். ஆனால் பலமான மனம், விசேஷமான மனம், எல்லாத்தையும் கடந்த ஒரு மனதுக்கு மந்திரம் தேவைப்படுறதில்ல. அடிப்படையாக எதுக்கு தேவைப்படுறதில்ல? எழுந்துக்க முடியாததுக்கு என்ன பண்ணுதே? முருகான்னு சொன்னால் என்ன ஆகுது? ஒரு ஒத்துவாகும். ஒரு கட்டை தலை உள்ள அப்படி பிடிச்சி தள்ளுவான் அப்படின்னுவான். பஞ்சு பண்ணணும், அடிக்கணும், பாக்ஸிங் பண்ணணும், இல்லை குத்துறான், ஒத்தானா சலுக்குன்னு போய் விழும் பல அடி. அந்த ஓத்தா அவனுக்கு மந்திரம். அந்த ஓத்தா அவனுக்கு என்ன தான் மந்திரம். நீங்கள் நினச்சிக்காதீங்க முருகா சொன்னால் தான் மந்திரம்ட்டு. ஓத்தாவும் மந்திரம் தான். தெவுடியா பையா அப்படின்னுவான். யாரா பார்த்து கோவம் வந்துச்சுன்னு வச்சோம், தெவுடியா அவன் தான் அவனால பேசுறதுக்கு ஒன்றுக்கெல்லாம் யோசிப்பாங்க. அந்த மந்திரம் அவனை என்ன பண்ணுது? காப்பாற்றுது. நீங்கள் நமசிவாயம் சொல்லி தான் பாதுகாப்பாக இருக்கணுன்றதெல்லாம் கிடையாது. ஓத்தா சொல்லி விட எப்படி இருக்கலாம்? பாதுகாப்பாக. இந்த தெவுடியா பையான்னு சொல்லி கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? நீங்கள் மந்திரம் ஒன்று நீங்கள் அப்படியே நாராயணா இப்படிலாம் கிடையாது. இது கூட மந்திரம் தான். முருகா சொல்கிறவருக்கு இச்சினார்னா முருகான்னுவார், ஓத்தா சொல்கிற இச்சினார்னா ஓத்தான்னுவார். இப்போ வாசக்காலில் போய் இச்சினார்னு வச்சிங்களேன், முருகான்னு சொல்கிற என்ன சொல்லுவார்? முருகா அப்படின்னுவார். ஓத்தா சொல்கிறாரு ஓத்தா. அவருக்கு என்ன தான் அவருக்கு? அதுதான் மந்திரம் அவருக்கு. அவர் அதில் என்ன ஆகிட்டுக்கிறாரு? லயிச்சிட்டார். அந்த ஓத்தாவில் அவர் லயிச்சிட்டார். எவ்வளோ பையில் அவர் லயிச்சிட்டார். ஆளாளுக்கு ஒரு மந்திரம். ஃபக் யூ எது பார்த்தாலும் ஷிட்டு. இங்கிலீஷ் பற்றி வர பார்த்துட்றாங்களா? இவங்க வாலண்ட்ரி பண்ணி அதை கூப்பிட்டுப்பாங்க. ஷிட்டு நல்லாவே இருக்காது. ஷிட்டுன்னு என்னப்பா? பி இல்லை, ஷிட்டுன்னு என்னன்னு தெரியாமல் சொல்லி தெரியும்லாங்கிறான். ஒரு கால் புல்ஷிட்டுன்னா தெரிஞ்சிருக்கோம். சாணின்ட்டு இல்லை, சாணி பய என்ன ஒன்றா வார்த்தை என்ன பண்ணிடலாம்? நம்ம மந்திரமாக வச்சுக்கலாம். எப்போ? மனம் எந்திரத்தை நாடும்போது. எப்போ நம்ம எந்திரங்களை கருவிகளை நாடுவோம்? இயல்பாக நம்மளால் செய்ய முடியாத போது கருவிகள் நமக்கு தேவைப்படுது. கருவிகள் எப்போ தேவைப்படுது? சாதாரணமாக செயல்பட முடியாத போது மட்டும்தான் நமக்கு என்ன தேவைப்படுது? கருவிகள் தேவைப்படுது. சராசரியாகவே நீ எல்லாத்துலேயுமே வேலை செய்ய முடிஞ்சவனுக்கு, வேலைக்காரனுக்கு புள்ளம் ஆயுதம்னு ஆயிடுச்சின்னு வச்சிங்களேன், அவர் எப்படி இருப்பார்? மனதை நல்லா திடமாக வச்சுக்கிறாரு. எல்லாத்தையும் இச்சினார்னா ஆகி என்ன வச்சுக்கணும்? முருகாவா சொல்லுவார்? இல்லை ஓத்தா சொல்லுவாரா? என்ன தான் சொல்லுவார்? நம்ம 5 அடி வச்சுக்கிறோம், இந்த வாட்டி என்ன பண்ணக்கூடாது? அடுத்த வாட்டி வரும்போது கொஞ்சம் குஞ்சு போயிடணும். இது எங்கே ஸ்பீட் பேரில் ஒரு சிலத்தில் வேகத்தடை மேலே வச்சுருப்பானுங்க. பார்த்தீங்கன்னா அவர் ஹைட்டே இருக்க மாட்டார், அவ்வளோ ஹைட்டே, ஆனால் கொஞ்சம் பேர் அங்கே போன அது இன்னும் இடிச்சிக்கிற மாதிரி. காரணம் 6வது வரைக்கும் போகுது. நம்முடைய ஆறா அவ்வளோ பெருசாக இருக்குது. அதனால் அந்த ஆறா டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்காக அது குனிது. விசேஷம் சும்மா இல்லை, சிரிக்காதீங்க. அதுக்குள்ளே அது மாதிரி இருக்குது. ஓத்தா சும்மா இல்லை. நீங்கள் சொல்கிற வார்த்தைங்களா சும்மா இல்லை. அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த என்னவாயிடுது? மந்திரமாகிடுது. மந்திரம் சொல்லினே இருக்கிற ஒரு மனுஷனோ ஓத்தா சொல்லி தெரிகிற ஒரு மனுஷனும் வேறு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கிறார் ஓத்தாவாசு. பேரே ஓத்தாவாசு தான். அவர் பேரை நம்மனா செய்ய முடியும்? அவர் பேர் எப்படி? அவனு எல்லாத்துக்கும் ஓத்தா சொல்லுவார். வரோம் ஓத்தா அவட எப்படி இருக்கிற? ஓத்தா எப்படி இருக்கிற? உங்கள் அம்மா எப்படி இருக்கிறாங்க? ஓத்தா உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? இதான் அவர் பேச்சத்தை. சில பேர்கிட்ட பேசினா முருகா நல்லா இருக்கிறியா? முருகா வந்தியா? முருகா உட்காரு. முருகாவுக்கு என்ன சாப்பிட்றாரு? சில பேர் இருக்கிறாங்க முருகானே சொல்லுங்க. நாராயணா வாங்க, நாராயணா உட்காருங்க, நாராயணா சாப்பிட்டீங்களா? நாராயணா உங்கள் பேர் என்ன வேணா இருந்தாலும் அவருக்கு என்ன தான்? ரெண்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. ஆனால் மனம் என்ன தான் பண்ணிடுது? அவருக்கு அதில் லயிச்சிருக்கிறேன். அந்த மனம் ஏதோ ஒன்றில் இந்த மந்திரங்கள் சொன்னால் என்ன ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலைக்கு மேலே போகாது. கருவிகளோட துணைகளோடவே நீங்கள் வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா கருவி இல்லாமல் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இதான் விஷயம். இப்போ சட்டை போட்டே பழகிட்டோம், வேஷ்டி கட்டினே போனால் சட்டை கட்டிட்டு வெளியே வருது அவருக்கு அவமானமான விஷயம். சட்டை கட்டிட்டு வெளியே வருத்தவருக்கு பெரிய அசிங்கம். சட்டை கட்டினா ஏதோ ஒரு கூச்ச உணர்வோடு ஆகிடுவார். சட்டை கட்டி போனால் தலைக்கிட்ட பேசுறதுக்கு ஒரு மாதிரி
கூச்ச உணர்வு வந்துடும். ஏன்? பழக்கம்தான். அந்த மாதிரி நீங்கள் ஒரு வார்த்தையே ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லியே பழகிட்டேன்னா ஆகிடும் உங்களுக்கு. அது இல்லாத ஒன்று நீங்கள் என்ன பண்ண முடியாது. பாருங்கள், மந்திரத்துக்கிட்ட நீங்கள் உஷாராக இருக்கணும். மந்திரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் இப்போ விஷயம். மந்திரம்னு ஒன்று இருக்குது, அதை எப்படி பயன்படுத்திக்கணும். தேவைக்கு எடுக்கணும், தேவையில்லாத போது விடணும். கருவியில் எப்போ எடுக்கணும்? எப்போ பார்த்தாலும் இங்கே செயின், அங்கே பெல்ட்டில், இங்கே கத்தி, அது இதெல்லாம் வச்சு சுற்றி இருந்தீங்கன்னா எப்போவுமே ஒரு 10-15 கிலோ இரும்பு அவங்க கையில் இருக்குதுரி அப்படின்ற மாதிரி ஆகிடும்ல. நல்லாவா இருக்கும் அது? இன்னொரு விஷயம், நீங்கள் கருவிகளை வச்சுருந்தாவே என்ன செய்ய பார்ப்பீங்க? சாதாரண சண்டை கூட என்ன பண்ணுருவீங்க? எடுத்து நீட்டுருவீங்க. சாதாரண ஒரு சின்ன விஷயம் பேசினா கூட உங்களால் டெம்ப்ட் ஆகிட்டோன்னே என்ன பண்ணுறீங்க? கருவிந்தா. அதுதான் கருவி வச்சுன்னு சுத்தாதன்றான். கருவி வச்சுன்னு சுத்தா துப்பாக்கி உங்களுக்கு எல்லாம் குத்து வச்சு தானே பண்ணுறான். அந்த இவ்வளோ பேசுகிற நீ போட்டு தள்ளுற வேண்டியதான் நம்மளே. அப்போது என்ன ஆகிடும்? பேசி முடிக்கிறதுன்றதே ஒன்றே இல்லை. அப்படி தான் அந்த மந்திரங்களை நீங்கள் தெரியாதனமாக என்ன பண்ணுறீங்க? பயன்படுத்துவீங்க. எல்லாருக்குமே நமக்கு டென்ஷன் ஆகிடும். நம்மளால் ஏசுநாதிரி ஜீசஸ் சொல்லுங்கிறான், நம்மளை பார்த்து வாங்கினார் என்ன ஆகிட்டோம் நமக்கு? ஏன் நம்ம யார்? ஏசு நல்லவர். என்கிட்ட வந்து நாராயணனா நான் என்ன ஆகிடுவேன்? டென்ஷன் ஆகிடுவேன். நீ ஒத்த சொன்னால் கூட நான் பொறுத்துப்பேன் பார்த்துக்கா. ஆனால் நாராயணன் சொன்னால் என்னால் பொறுத்துக்கவே முடியல. ஏன்னா நான் பைபிள் அப்படி படிச்சுன்னுக்கிறேன். எனக்கு ஏசு ரொம்ப பக்கத்து விட்டுக்காரு, நான் நெருக்கமானவர். இது இன்னிப்போ என்கிட்ட வந்து முருகா வர சொல்லுங்கிறேன். சாத்தான் பேரை வந்து சொல்லி என்னை கூப்பிட்றேன். நான் சாத்தானோட புள்ளியா நான் இல்லை. அதனால் எனக்கு என்ன ஆகிடுவேன்? நான் ஸோ உங்கள் மந்திரங்களை உன்னத்தில் என்ன ஆகிடும் பார்த்துக்கோங்க. இந்த மந்திரங்களை யூஸ் பண்ணும்போது அப்போ அந்த பேர் வச்சுக்கிற போதோ மந்திரம் சொல்லும்போதோ உங்களுக்குள்ளே மட்டுமே இருக்கணும், வெளியே வராத மாதிரி பார்த்துக்கணும். மந்திரங்களை என்ன செய்யணும்? தவறியும் வெளியே வர வார்த்தைப்படக்கூடாது. மந்திரங்கள் என்ன படக்கூடாது? வார்த்தைப்படக்கூடாது. அதனால தான் மந்திரத்தை சொன்னான், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் கூறிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. இறைவனை பார்க்கறதுக்கு மந்திரம் வேணும்னு சொன்னவனே என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னோம். அவன் சொல்லிக்கிறான். ஆனால் இந்த நான்சென்ஸுங்களுக்கு புரியுறது இல்லை. மந்திரங்களை என்ன செய்யக்கூடாது? வாய் விட்டு சொல்லக்கூடாது. சொன்னால் என்ன ஆகிடும்? அதுக்குரிய பலனை அதே தர அதிபித்தான். கூப்பிட்ட ஜீசஸுக்கு வந்து ஒரு நாராயணன் கூப்பிட்டா என்ன ஆகிடும்? டென்ஷன் தான். அதை விட நீ உள்ளே வச்சிங்கன்னா தப்பு இல்லை. அப்போது உட்காந்துக்கும் போது, எழுந்துக்கும் போது, நடக்கும்போது, போகும்போதெல்லாம் நீ எதை வேணால் சொல்லிக்கலாம். ஈவன் ஓத்தாவை கூட வெளியே சொல்லாத வரைக்கும் அது மந்திரம் தான். வெளியே சொல்லாத வரைக்கும் அது என்ன தான்? விசேஷம்தான். நீ எதை வேணாலும் நீ என்ன பண்ணிக்கலாம்? மந்திரமாக வச்சுக்கலாம். அது எங்கே வச்சுக்கணும்? மனதுக்குள்ளே வச்சுக்கணும். சவுண்டாக வெளியே வரக்கூடாது. சத்தம் அதுலேருந்து வெளியே வரக்கூடாது. அது உள்ளுக்குள்ளவே எழுமுறை ஒளியாக மாறிடணும். எளிமையாக இருக்குது நல்லது. மந்திரங்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிளாக. ஓத்தா நல்லா இருக்குது வச்சுக்கலாம். ஆமாம், மந்திரமாக வச்சுக்கலாம். சின்னதாக தேவடியா பையா நல்லா இருக்குது வச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளவே வச்சுக்கணும். வெளியே என்ன பண்ணக்கூடாது? அது மறந்தால் கூடாது. தேவடியா சில பேர் நான் பேசுறது புறம்போக்கி நான் மாதிரி பேசுகிறாயா சொல்லாமா? சொல்லக்கூடாதா? லவ் அது. நீங்கள் புறம்போக்குன்னா நீங்கள் அர்த்தம் வேறு பண்ணிக்கிறீங்க. அவங்கன்னா அவங்கக்கிட்ட அதான் இருக்குது. அவங்களோட ஹையஸ்ட் வேர்டு அதான். அவங்க வந்து உச்சகட்டமாக ஒரு மனுஷனை பாராட்டினா அதான் பாராட்ட முடியும் பார்த்திங்க இல்லை? ஏன்னா அவங்க அப்படி பழகிருக்கிறாங்க அவங்க. அதனால் அது என்ன இல்லை, தப்பு இல்லை. அதான் சொல்கிறேன் நான். அது அவங்களுக்கும் உள்ள டீலு. நீ என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. இங்கே வந்து உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறேன். நான் கட்டி பிடிச்சிப்பேன். ஆம்பளை பொம்பளை எல்லாருமே கட்டி பிடிப்பேன். சம்மந்தப்படாத பொம்பளையில் பிடிக்கிறதில்லை. நான் கை கொடுப்பேன். கட்டி பிடிக்க ஆசைப்படுறவங்களை மட்டும் தான் கட்டி பிடிச்சிக்கிது. அப்போ எல்லாரும் கட்டி பிடிக்கணும்னு வச்சிங்களேன், பார்க்குறோம் என்ன அர்த்தம் எடுத்துக்கலாம். எந்த அர்த்தம்னா எடுத்துக்கலாமா இல்லையா? ஏன்னா ரொம்ப கேடு கட்டும் பொழுது ரொம்ப காஞ்சி போட்டுக்கிறான். ஆம்பளைங்களெலாம் கட்டி பிடிச்சிக்கிறான் இல்லை, ரொம்ப காஞ்சி போயிட்டுக்கிறான் பொழுதுப்பா. இருந்தாலே ஆம்பளைங்களை கூட கட்டி பிடிச்சிடலாம். ஆம்பளைங்களை கூட விடுறது இல்லை. பொம்பளைங்களை கட்டி பிடிச்சா கூட கொஞ்சம் பரவாயில்லன்லாம் இல்லை. ஆம்பளைங்களை போய் கட்டி பிடிச்சிக்கிறாயா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? எங்கே நடக்குது இது? புத்தியில். ஆனால் வார்த்தை கடந்த ஒரு விஷயத்தில் அது என்ன இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போது இந்த மந்திரங்கள் எல்லாம் நிறைய சொல்லி வச்சுக்கிறாங்க. நிறைய மந்திரங்களை என்ன பண்ணி வச்சுக்கிறான்? மதங்களுக்குள்ளேருந்தே சொல்லி வச்சுக்கிறான். இப்போது அல்லேலூயா அப்படின்னு சொல்கிறான்.
எப்போ பார்த்தாலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில பேர் சொல்லினே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தப்பா? ஆனால் அவர் அடையாளம் அது அருளியா சொல்லும்போது நம்ம என்ன ஆயிடுறோம், அவரை கண்டுபிடிச்சிடுறோம். அவர் யார்? அவர் இயேசு நல்லவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அது கிராஸு, ஒன்று கிராஸ் பெல்ட்டு. அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம், இது கிராஸு லத்தீன், அங்கேருந்து வெளிநாட்டு கிரேக்கத்துலேருந்து இறக்குமதி ஆகிட்டுக்குது இதுக்கிட்ட சரக்கு. அப்போ என்னன்னா மந்திரங்களை வந்து சொல்லும்போது நம்மளை பற்றின அடையாளங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், மறைமுகமாக சொல்லிடுறோம். ஸோ அடையாளமே இல்லாத புதிய மந்திரங்களை கூட நீங்கள் உருவாக்கலாம். எப்படி? அடையாளமே இல்லாத புதிய மந்திரங்கள் கூட நீங்களே என்ன பண்ணிக்கலாம். நான் சொல்கிறேன், இதெல்லாம் புரிஞ்சிச்சேன்னா மந்திரத்தை நீயே என்ன பண்ணிக்கா உருவாக்கலாம். எனக்கு வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கும்போது எனக்கு கொடுக்கப்பட்ட மந்திரம் ஈமு. நான் என் பேரே மந்திரமாக கூட எடுத்துப்பேன். சீன் இழுத்து வான்னு உருத்து பார்த்துக்கா. சீன் இழுத்து வான்னு ஒருத்தன் சோகம்னே இழுத்துங்கிறான், சோன்னு இழுத்து கம்முன்னு விட்டுனுங்கிறான். தப்பு இல்லை, அது ஒரு ஐடியா. சம்பா அது ஒரு ஐடியா. அவர் பாட்டு எல்லாம் கணப்பிடுங்க, ஞானம் பண்ணுங்க, ஸ்டாண்டிங் த மந்திரம் சம்பா சொல்லுங்க தெரியல. தான் ஐடியா தான், அது ஐடியா தான். ஆனால் மனம் என்ன காமனாக ஒன்றும் இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லோரும் ஓத்தா சொல்லலாம் சத்தியமாக முடியாது, கஷ்டமாக இருக்கும்ல. நாங்களாம் ஓத்தா சொல்ல மாட்டோம் சார். நாராயணன் எல்லாம் சொல்லுங்கண்ணா, நாங்களாம் பட்டக்காரங்க, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம். இயேசு நல்லவரியா, நாங்களாம் என்ன பண்ண மாட்டோம், நாராயணன் சொல்ல மாட்டோம். சிவபக்தர் நாராயணன் சொல்ல மாட்டான், இயேசு நல்லவர் நாராயணா சொல்ல மாட்டோம். சரி, சிவாய் நம்ம சொல்கிறேன்னா நாங்கள் ஏன் சொல்லணும்? 8 எழுத்து பெருசு இல்லை. நம்ம நாராயணா நல்லா இருக்குது மந்திரத்தை விட்டு, நாங்கள் ஏன்டா 5 எழுத்து சொல்லணும்? 8 பெருசா 5 பெருசா கேட்பானா கேட்க மாட்டேண்ணா அப்படி சொல்லுவான். ஏவன்னா கேட்டா கெட்டு போட்டோம். உங்களுக்கு எது பிடிக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதில் என்ன ஆகிடுங்க, அடாப்ட் ஆகிடுங்க. ஈவன் உங்களுக்கு ஓத்தா பிடிச்சா கூட தப்பு கிடையாது, ஆனால் வெளியே சொல்லாதீங்க. இன்கேஸ் நீங்கள் அப்படி சொல்லி பழகினது இருந்தீங்கன்னா அந்த வார்த்தையை அப்படியே என்ன பண்ணுங்க, மந்திரமாக உள்ளே எடுத்துன்னு போயிட்டு வெளியே சொல்லாமல் சஸ்பென்ஸாக வச்சுங்க, உள்ளுக்குள்ளவே அதை வச்சுங்க. அந்த வார்த்தை மந்திரம் உங்களுக்கு விசேஷம், ஏன்னா உங்களுக்கு அது ஒரு பலத்தை கொடுக்குது. ஆனால் போதுமானதுன்னா அது போதுமானது இல்லை. இறைவனை புரிஞ்சுக்கிறதுக்கு அளவுக்கு அது உதவுமானா இல்லை. ஆனால் உங்களுக்கு தேவைப்படுது, மனசுக்கு அது தேவைப்படுது. ஒரே வார்த்தையில் நீங்கள் சுற்றி நிற்கும்போது எண்ணங்கள் வெளியே எங்கேயும் போகிறதில்ல. உட்காந்து ஒரே வார்த்தையை சொல்லிக்கும் போதே எண்ணங்கள் லா இலாஹா இல்லல்லாஹு முகம்மது ரசூலுல்லா, லா இலாஹா இல்லல்லாஹு முகம்மது ரசூலுல்லா நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த நாய் வெளியே எங்கே என்ன பண்ணாது, போகாது. இதுக்குள்ளவே என்ன ஆகும், இதுலேயே சுற்றி நிற்கிறோம். தந்திரம் செய்கிற நிறைய குதிரையாக மாற்றணும்னா என்ன செய்யணும், ஏதோ ஒரு வார்த்தைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சிக்கி அதுக்குள்ளவே வட்டம் அடித்து கொண்டே இருக்கணும். ராமா ராமா சொல்லிக்கணும், இல்லது சிவா சிவான்னு சொல்லிக்கணும், இல்லது ஏதோ ஒன்று நீங்கள் உங்களுக்கு பிடிச்சத எதுவாக இருந்தாலும். உங்கள் மனைவி பேரை கூட நீங்கள் என்னவா பண்ணிக்கலாம், மந்திரமாக மாற்றி. உங்கள் புள்ள பேரை உங்கள் பேரையே நீங்கள் மந்திரமாக மாற்றலாம். உங்களுக்கு எல்லா சர்வ சுதந்திரமும் இருக்குது உங்கள் மனசுக்குள்ளே. எங்கேயும் அங்கே வந்து என்ன பண்ண முடியாது, அவனும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் மனசை புரிஞ்சுக்காத ஒரு நான்சன்ஸ் தான் அவனும் சொல்லி கொடுத்து அதை அப்படியே சொல்கிறான்னு செஞ்சுங்கிறான். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், மந்திரத்தை எப்படி சொல்லலான்றேன். உன் விருப்பத்தில் ஏதோ ஒரு வார்த்தையை, ஏதோ ஒரு ஒலியை, எல்லா ஒலிகளுமே எப்படி தான் விசேஷித்தவை தான். விசேஷம் இல்லாத ஒரு சத்தத்தை நம்மளால் உருவாக்க முடியாது. உருவாகிற ஒரு சத்தமும் விசேஷம் இல்லாமல் இருக்காது. ஏன், அத்தனையும் யாரால் ஆனது, இறைவனால் ஆனது. அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதில்லை, எந்த வார்த்தைக்கும் நீங்கள் கூச்சப்பட வேண்டியதில்லை. ஈவன் நீங்கள் ஜீசஸ் சொன்னுக்கிறீங்க, அல்லேலூயா சொன்னுக்கிறீங்கன்னா கூட தப்பு இல்லை. நீங்கள் பண்ணி இயேசு நல்லவர் நினச்சினுக்காதீங்க, நீங்கள் தான் நல்லவர். இயேசு நல்லவர் இருந்தால் யாருக்கு நல்லவர், இப்போ இருக்கிறார் அவர் நல்லவராக இருந்தாரா, இயேசு நல்லவராக இருந்துன்னு போட்டோம், நமக்கு என்ன இருக்குது. ஆனால் இப்போ யார் நல்லவராக இருக்குண்ணா, இயேசு நல்லவர்னா நம்ம எப்படியே, நம்மளும் நல்லவர்னா இயேசு நல்லவர் இருந்தால் நமக்கு என்ன வந்து, நான் ஒரு நல்லவன்பா, நீ நல்லவனா இருந்தானா கேட்டவன் நான் தான், எனக்கு என்ன வந்து, நான் யார் தான். அப்போ நான் வசந்த் நல்லவர், வினோத் நல்லவர் அப்படியே சொல்லி நிற்பேன், கணேஷ் நல்லவர் நான் சொல்லி தெரிஞ்சு நிற்பேன். ஏன், அவர் எப்படி இருந்தாலும் நான் யார் தான், அந்த மாதிரி ஆகிடுங்க. அந்த மாதிரி ஆனீங்கன்னா மந்திரங்கள்லாம் என்ன ஆகிடும், வேறு தளத்தில் இயக்கும். பாருங்கள், மந்திரங்களை சொல்லி கொடுத்தவங்களாம் மனப்பாடம் பண்ணி திரும்ப திரும்ப சொல்ல சொல்லி உங்களை வந்து மதங்கள்லாம் அப்படி அழுத்திருக்குது. இந்த சிவாவும் கூட திருப்பி சொல்கிறான், ஆனால் அதில் சுதந்திரம் கொடுத்துருக்குறான். ஆனால் மதங்கள் உங்களுக்கு என்ன பண்ணி வைக்கல, சுதந்திரம் கொடுக்காம சில வார்த்தைகளை மட்டுமே கட்டாயப்படுத்திடுது. அப்படி சில விஷயந்தான் காயத்ரி மந்திரம்
காயத்ரி மந்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ பிள்ளைக்கு எத்தனை சொல்லிட்டுன்னு வச்சிங்களா, அதுக்கு வச்சுங்க எடுக்கும். சுவிட்சை போட்டு விட்டுன்னு வச்சுக்கோ. நீ இப்போ எதுவும் பண்ண வேண்டியதில்லை, பார்த்துக்கா. மந்திரத்தை அது சொல்லணும். மந்திரன்றது நீ சொல்கிறது. இப்போ என்ன ஆயிடுச்சு, டெவலப் ஆகி அங்கே ப்ளக்கில் போய் சொல்லி நிற்குது. போட்டேன்னா அது ஒரு 4-5 மந்திரம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டுக்கிறான். ஓம் நமோ நாராயண. உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இல்லை? அடே, ஆனால் அந்த மிஷின் போட்டு கேட்க உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. ஓம் நமோ நாராயணாய அப்படியே கேட்டுனே இருக்கும். கொஞ்சம் கூட சொன்ன கட்டு போயிட்டு அது கேட்டுனுக்க. இவன் சொல்கிறதே இல்லை பார்த்தீங்க. இது அங்கேருந்து ஓம் பூர்வஸ்வாஹா தஸ்தவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய திமகி தியோ யோ ந பிரச்சோதயாத். ஓம் பூர்வஸ்வாஹா தஸ்தவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய திமகி தியோ யோ ந பிரச்சோதயாத். நீ சொன்னால் உன் மனம் அடங்குமா? மிஷின் சொன்னால் மிஷின் மனம் அடங்குமா? இப்போ பிரச்சனை யாருக்கு, மிஷினுக்கா உனக்கா? மந்திரம் யாருக்கு? மனமுள்ள ஒரு மனிதனுக்கு. மந்திரம் யாருக்கு? மனமுள்ள ஒரு மனிதனுக்கு. மனமே இல்லாத மிஷினில் போட்டுக்கிறியே, நியாயமா? அந்த விஸ்வாமித்திரன் எப்படி கண்டுபிடிச்சா? விஸ்வம்னா சகலம், மித்திரன்னா நண்பன். சகலத்துக்குமான நண்பன் ஒருத்தன் அதை கண்டுபிடிச்சிக்கிறான். தன் பேரை எப்படி மாற்றிக்கணும்? அவன் அத்தனை பேருக்கும் நான் நண்பன். மதம் சார்ந்த ஒரு மனிதனாக இருக்க முடியுமா? அதை எழுதணுவேன். சகலத்துக்கும் நண்பனாக இருக்கணும். அவன் யாராக இருக்கணும்? குறிப்பிட்ட வட்டத்துக்கு சிக்கரக்கூடியவனாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்பேற்பட்ட ஒரு மந்திரம் தந்தால் எப்படி தந்திருப்பான்? நிச்சயமாக அவன் யார் கிடையாது? கருமீன் சாப்பிடாதவன் கிடையாது. அவன் யார் தான்? அவன் ஒரு மன்னன். ஒரு மன்னன்னா அவனா வைராக்கியத்தினால இறைவனை நானும் உணர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ண வந்தவனை சித்தரிக்கப்பட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் அவன் அப்படி கிடையாது. விஸ்வத்துக்கும் மித்திரன், சகலருக்கும் நண்பன். சகலருக்கும் நண்பன் என்ன பண்ணுவான்? தண்ணடிக்கு கூப்பிட்றனா கூட தண்ணடிக்கு போவான். இல்லை சொல்கிறது சைவ ஹோட்டலுக்கு கூப்பிட்றனுக்கு சைவ ஹோட்டலுக்கு போவான். நான் அசைவ ஹோட்டலுக்கு தாண்டா வருவேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொன்னால் அவன் சகலருக்கும் நண்பனாக இருக்க முடியும்? இல்லை. அப்போனா என்ன பண்ணுவார்? வினோத்து கூப்பிட்டாலும் போவார், கணேஷ் கூப்பிட்டாலும் போவார். கணேஷ் வந்து சைவ சாப்பாடு சாப்பிட்றாருன்னு வச்சுக்குவோம், சும்மா உதாரணத்துக்கு. அவரை கூடவும் போவார். வினோத் எப்போவுமே அசைவ சாப்பாடு தான் சாப்பிடுவார்னா வினோத்து கூடவும் போவார். அப்போ தான் 2 பேருக்கும் நம்ம நண்பராக இருக்க முடியும். இவரு கூட மட்டும் போய் அவரை கூட போகலாம், அவருக்கு நண்பனா நானே இல்லை. அப்படி ஒரு விஸ்வாமித்திரன் ஒருத்தன் காயத்ரின்னு ஒரு மந்திரத்தை தரான். என்னான்ட்டு? ஓம் பூர்வ சுவாகம். உன் மொழியில் இல்லாத மந்திரங்களை நீ சொன்னால் உன் மனம் அடங்குமா? ஏன் அடங்காது? முடியாது. அவ்வளோ பெருசு வர. ஓம் பூர்வஸ்வாஹா தஸ்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய திமகி தியோ யோ ந பிரச்சோதயாத். இது வாட்டி திருப்பி திருப்பி சொல்லுந்தா மனப்படம் ஆச்சா இருக்குண்ணா. ஆனால் திருப்பி சொன்னால் மனப்படம் ஆகும். திருப்பி சொன்னால் மனம் ஒரு விதத்தில் லைக் எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் என்ன தான் ஆகிடும்? மனம் லைக்க தான். ஸோ என் பொருள் புரிஞ்சிச்சானா? ஓம்னு சொல்கிறது என்னடான்னு கேட்டால் சொல்கிறதுக்கானது இல்லை. இது அந்த மந்திரங்களெல்லாம் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா மனத்தெளிவு பெற்ற நாதம் கேட்டு விடுதலை அடைந்த ஒரு மனிதனுக்கு சொல்லப்பட்ட மந்திரம் அது. விடுதலை அடைந்தவனுக்காகவும் எழுதப்பட்ட நூல்களை விடுதலை அடையாதவன் படிக்கிறான். எப்படி? விடுதலை அடைந்தவனும் விடுதலை அடைய துடிப்பவனுக்குமான நூல் இது. யார் படிக்கக்கூடாது? அதை தேவையில்லாத மூணு அதில் படிச்சுன்னா ஆகும், அர்த்தம் மாறிடும். ஒரு பாட்டு எழுதுகிறார் பட்டினத்தார். ஒரு பாட்டு எழுதுகிறார். முதல் சங்கு அமுதூட்டும் மைக்குளரார் ஆசை, இடைச்சங்கு நல்விலங்கு புட்டும், கடைச்சங்கு ஆம்போதூதும், அம்மட்டோ இம்மட்டோ நம்பூமி வாழ்ந்த நலம். ஒரு பாட்டு. நாகை முகுந்தன் அப்படியே கேசட்லாம் போட்டு ஊரெல்லாம் பறி விட்டுறார். முதல் சங்கு அமுது விட்டோடனே சங்கில் பால் ஊற்றுவாங்க, 2வது சங்கு ஊதி கல்யாணம் பண்ணுவாங்க, 3வது சங்கு ஊதி சாவு எடுப்பாங்கன்ட்டான். அமெரிக்காவில் செய்வாங்க, நம்ம ஊரில் எல்லோரும் அப்படி செய்வாங்க. நம்ம ஊரில் எல்லோரும் செய்வாங்க. பட்டினத்தார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக எழுதியிருப்பான். பட்டினத்தார் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்காக எழுதியிருப்பான். உலகம் சார்ந்த சிந்தனை இருந்திருக்குமா? இல்லை தமிழன் அல்லது தமிழ்நாட்டுக்குள்ளவே ஒரு குறிப்பிட்ட சமூகம் சார்ந்த சிந்தனை இருந்திருக்குமா? உலகம் சார்ந்த சிந்தனை இருந்தால் இந்த பொருள் சரியாகுமா? முதல் சங்குனா இது சங்கு கழுத்துனே சொல்லுவாங்க, வலம்புரி சங்கு அப்படின்னே சொல்லுவாங்க, சங்கு இருப்பது எங்கள் குலம்னே சொல்லுவாங்க. சங்கு அர்த்தம்டா
சொல்லுவாங்களா இல்லையா? சங்கு அறுத்துருவோன்னா என்ன அறுத்துருவாங்க? சங்க விஷ்ணு வந்து அறுத்துருவாங்களா? தொண்டை அறுத்துருவாங்க தானே அர்த்தம். சும்மா நெஞ்சில் இருக்கிற மஞ்சா சோத்தை கப்புன்னு எடுப்பான்டான்னுவாங்க. நெஞ்சில் இருக்கிற எப்படி எடுப்பான்? கப்புன்னு எடுப்பான்டான்னுவாங்க. அந்த ரஜினி படத்தில் பாட்டிலே வந்துச்சு இதெல்லாம். அப்போ சங்குன்னா அது முதல் சங்குன்னா அங்கே சாப்பாடு போகுது. ரெண்டாவது சங்குன்னா ஒரு சாப்பாடு போகும்போது அங்கே ஒரு ஜவ்வுந்துனா வந்து மூடி திறக்குது. மூணாவது சங்கில் காற்று போகுது. இவ்வளோ அற்புதமான ஒரு விஷயத்த சொன்ன ஒருத்தனை, ஒரு விசேஷமான ஒரு மனுஷனை, அதுக்கு விளக்கம் தர ஒரு நான்சென்ஸ் எப்படி தந்தது? அல்பத்தனமாக தந்தது. தத்துவம். ஓம் பூர்வ சுவாகான்னா சகலத்தையும் காட்டி கொடுப்பவனேன்றான் அவன். ஓம்னா நாதம், பூர்வ சுவாகான்னா பூர்வத்தையும் சகலத்தையும் காட்டி கொடுப்பது எதுவோ. உனக்கு சகலத்தையும் காட்டி கொடுப்பது எது? கண்டுபிடி. அதில் சொல்லிட்டு போய்க்கிறான் அந்த மந்திரத்தில். ஓம் பூர்வ சுவாகா தஸ்தவிதர்வரேண்யம். தத்துவங்களெல்லாம் எனக்கு விளக்கமாக ஆக்குறது. தீயாக இருக்குது. எப்படி இருக்குது? நெருப்பாக இருக்குது. தீ தான் எனக்குன்னா என்ன? தீ போல் பிரகாசமாக எனக்கு இருந்து எல்லாத்தையும், எல்லா அசட்டுகளையும், அழுக்குகளையும், மலத்தையும் கழுவி என்ன சுத்தமாக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அந்த மந்திரத்தில். தமிழ் பற்றி ஒன்று செய்யணும், இல்லை நீ அந்த மொழி வளம் பண்ணிக்கணும். ரெண்டு தான் சந்தர்ப்பம். நீ அதே மொழியில் பிறந்திருக்கணும். இல்லை நீங்கள் மந்திரத்தை போடும்போது என்ன செய்யணும்? நம்ம ஆள்கிட்ட சொல்லி கேட்டு புதுசாக ஒரு மந்திரத்தை நீங்களே என்ன பண்ணுங்கள். நான் புதுசாக மந்திரமே தெரியல, கிரியேட் யுவர் செல்ஃப்ன்றேன். நீ என்ன பண்ணிக்கா? கிரியேட் பண்ணிக்கோ. ஓனா என்ன பண்ண? எழுது. ஓனா நட. ஓனா சிரி. ஓனா பண்ணி சிரிக்கிறதுக்கெல்லாம் இப்படி சிரி. நல்லா இருக்குமா? கூப்பிட்டு தம்பி சிரிப்பு வந்துச்சுன்னா ஈன்னு சிரிக்கணும். சத்தம் வெளியே வரல, சிரிக்கணும். சிரிக்க முடியுமா? எப்படி சிரிக்கணும்? எப்படி தான் சிரிக்குது? அப்போ மந்திரங்களும் எப்படி தான் சொல்லணும்? நான் இப்போ சொல்லி தரணும்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் சிரிப்பு காட்டினா நீங்கள் எப்படி சிரிப்பீங்க? எல்லாரும் ஒரே மாதிரி சிரிப்பீங்க. எப்படி சிரிப்பீங்க? உங்கள் ஓத்தா சொன்னோன்னே எப்படி சிரிச்சிங்க? இப்போ ஆளாளுக்கு ஒரு மாதிரி சிரிப்பீங்க. எல்லாம் ஒரே மாதிரி சிரிக்குப்பா. ஆளாளுக்கு ஒரு மாதிரி சிரிக்காதீங்கப்பா. என்ன இல்லை சொல்லாமா? அந்த மாதிரி தான் மந்திரம் ஒன்றா இல்லை, ஒரே மாதிரி ஒன்று ஃபிக்ஸாக இல்லை. விஸ்வாமித்திரனுக்கு இது தெரியாது பார்த்துங்களேன். பின்னாடி இப்படி லூசுங்கெல்லாம் வருவானுங்க, மனப்பாடம் பண்ணி அப்படியே கத்திங்க எடுப்பாங்க. என்ன தெரியாது? அவன் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனான். கேட்ட ஒரு மனிதனுக்கு, யாருக்கு? விடுதலை அடையணும்னு துடித்த ஒரு மனிதனுக்கு சாக்கா வச்சு அதுக்குள்ளே உண்மையை ஒழிச்சு வச்சு அமைச்சிக்கிறான். விநாயகருக்கு போய் சுக்லம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயே சர்வ விக்னோப சாந்தி. காலங்காலமாக அடிச்சுங்கிறான். பெல்ல ரொம்ப காலமாக அடிச்சுங்கிறானுங்கல்ல. காலிலேருந்து சாந்திக்கு இந்த மதத்தை யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கிறாரு அவர். வந்தோடனே தேங்காய் பழம் பூ எடுத்து போய் சுக்லம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயே சர்வ விக்னோப சாந்தையே. அதில் வர சுற்றி போட்டு அதே சொல்லுது. சுக்லம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயே சர்வ விக்னோபசாந்தயே. சுக்லம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். திரும்ப திரும்ப சொன்னதா இல்லையா? இது தெரிஞ்சு போன ரிக்கார்டு மாதிரி கரெக்டா? எதனா புரிஞ்சுதா நமக்கு? இல்லை அதை சொல்கிறவனுக்கு நமக்கு யாருன்னா புரிய வச்சானா? இந்த மந்திரத்தை யார் தான் சொல்கிறது? அப்போ ஒரு நல்ல மாஸ்டர்கிட்ட போனால் அதுக்கு ஒரு மந்திரத்துக்கு என்ன இருக்குது? விளக்கம் இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு? அந்த விளக்கங்கள்லாம் தத்துவங்களெல்லாம் பிரித்து போட்டியாப்பா, இந்த மந்திரம் இது தான்ப்பா குறிப்பிடுது, இந்த மந்திரம் சொல்கிற இடம் இதுதான் அப்படின்னு புரிஞ்சிச்சேன்னா என்ன ஆகிடுவேன்? அப்போ தான் நீ அந்த சடங்குலேருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா என்ன பண்ணியிருந்தான் இருவே? அவள் தான் சிக்கிக்க வேண்டியது தான். அப்படி மந்திரங்களுக்குள்ளவே என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க? விசேஷங்களை இன்பில்டு பண்ணி உள்ளே அமைச்சு வச்சுக்கிறான். ஆனால் சும்மா சொல்லுங்கிறவனா தான் மண்ணு போகிறான். அதனால தான் நான் சொல்கிறேன், வாய் விட்டு சொல்கிறதுனால அது என்ன ஆகிறது இல்லை, ஒன்றும் ஆகிறது இல்லை. சரி, மனதங்கள் இந்த மந்திரங்கள் சொல்கிறதுனால வேர்த்து இறைப்பு வருது நமக்கு. இந்த வேதம் உதவுமா? இந்த மந்திரங்கள் உதவுமானா இந்த மந்திரங்களெல்லாம் உதவாது. ஆனால் நீ கண்டுபிடிச்சி வச்சுக்கிற மந்திரம் உனக்கு உதவும். நீயா ஓனாக கிரியேட் பண்ணி ஒன்று வச்சுருந்தீங்கன்னா அது எப்படி ஆகிடும்? அட்லீஸ்ட் ஒன்று ஓத்தா உனக்கு உதவும். சீரியஸ்லி டாக்கிங். ஏன்னா உனக்கு கழுத்தில் நெருக்கிறாங்க, உன்னை வந்து நெருக்கிறாங்க, சாவறதுக்காக உன்னை நெருக்கிறான். ஒத்தா அப்படின்ட்டு தான் பண்ணுறேன் நீ. சத்தியம் நான் பேசுறது நல்லா பண்ண முடியும். அதை சொல்லி தப்பிக்க முடியும். உன் மந்திரம் உனக்கு என்ன பண்ண தருது? விடுதலையே அப்படி தண்ணில் ஊன்ட்ட முழுக போகிற அம்மாவோட நான் அப்படி என்ன பண்ணல நீ? எது உன்னை வெளியே வர வைக்கும்? அப்படி நீ ஒரு மந்திரத்தை பிடிச்சினா எப்படி ஆகிடுவேன்?
அதனால் அந்த ஓத்தா ஒன்று நீ பண்ணி சிரிச்சிட்டு போயிடாது. ரொம்ப சீரியஸானது உனக்கு எளிமையாக கை வரப்பட்டிருந்தானா. ஆனால் சொல்லும்போது எது என்ன ஆகிடுச்சு? அசிங்கமாகிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், சொல்லும்போது அசிங்கப்பட்டாலும் பட்டோம், அது உண்டாக தான் வச்சுக்கோன்றேன். நான் சொல்லும்போது அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்ற மாதிரி உனக்கு தைரியம் தானே என்ன பண்ணேன். ஈவன் முருகா கூட நீ என்ன பண்ண வச்சுக்கோ. இந்த ராதா அவங்க அப்பா இருந்தார், அவர் அப்படி தான் கிண்டல் பண்ணி திரிவார். எம்ஆர் ராதா கக்கூஸ் 5 அடி வச்சுட்டு பாய்ச்சிப்பான் ஓத்த இந்த முருகானுவான். ஓத்த வருது, அங்கே போனால் முருகானுவான், மனம் வராது முக்குவான், முருகானுவான், எங்கே பார்த்தாலும் முருகன் அதுக்கெல்லாம் கூட உதவுவான் அப்படின்னு கேட்டானா இல்லையா? அந்தாலே கேட்டானே. அது முருகன் உதவுறது இல்லை, நானே எனக்கு அதை உதவிறதுக்காக நான் பண்ண அது தந்திரம். அது அந்த ஆளுக்கு தெரியாது, கூப்பிட்டு சொல்லலாம். சேர்த்து போட்டானே. இப்போ என்ன பண்ணுறது? தம்பி ராதா, என்ன பேர்? எம்ஆர் ராதா, அது 3ஆம் கிளாஸ் ஃபஸ்ட்டு, நீ நல்லா அறிவாளி ஆகிட்டுக்கிற, வெரி குட்டு. ஆனால் நீ என்ன மாதிரியால் கொஞ்சம் என்ன பண்ணேன், கொஞ்சம் சந்திச்சு என்ன பண்ணிக்கோ, திருத்திக்கப்பா அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணி வைப்பார், ரொம்ப ஈஸியாக திருத்திட்டுருப்பான் அந்த மனுஷன். அவனுக்கு பிரச்சனை இல்லை பாருங்களேன். ஆனால் அவன்கிட்ட கற்றுன்னு வந்தவனுக்கு தான் பிரச்சனை. இப்போது எப்பயுமே மெயின் பீஸை திருத்திடலாம், இந்த சைடு இதுங்களாம் என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அது ஜாடரை தட்டுறதுக்குன்னே போந்தது, அதுல என்ன செய்ய முடியாது, திருத்தவே முடியாது. ஏன்னா மெயின் பீஸை கூப்பிட்டு நீ சொல்கிறதுல தப்பு இருக்குதுன்னா கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கும், சிந்திச்சு பார்த்து சிந்தனை மாற்றி சிறுசாக இருக்கையில் தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தால் திரும்ப வராமல் யாருக்கு சொன்னால் புரிஞ்சுக்குவான். ஆனால் இது சும்மா ஜாட்டை தட்டை போனதுங்கன்னா ஜக்கியவச்சை கூப்பிட்டு திட்டினாலும் திட்டிடலாம், அவங்ககிட்ட போகணும் என்ன பண்ண முடியாது. ஏன் நம்ம அவனுக்கு லெவலுக்கு நம்ம கூட பேசுகிறோம் பார்த்தியா, அதுதான் நம்மளுடைய பலவீனம். என்னோடய பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி வரவங்க கூட பேசுகிறேன் பார்த்தியா, அது உன்னை கூட நான் சமாதானத்தில் பேசுகிறேன் பார்த்தியா, அது என்னுடைய பலவீனமாக ஆயிடுச்சு உனக்கு. ஆனால் நீ அதை வரமாக நினைக்க மாட்டேன்ற, அது உனக்கு ஒரு பெரிய வரம். இறைவன் உனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை, புரிதல் உள்ள ஒரு மனிதனை உனக்கு சமதளத்தில் எடுத்து வந்து விட்டு வச்சுக்கிறான். ஆனால் நீ என்ன பண்ணிடுற, அதை மிஸ்யூஸ் பண்ணுற. இந்த மந்திரங்கள்லாம் விசேஷமானது இல்லை, விசேஷமற்றது இல்லை. நீ தான் அதுக்கு என்ன பண்ணி வைக்கிற, விசேஷமாக மாட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன், எதனா ஒன்று வச்சுக்கோ, இறைவா மட்டுமே சொல்ல. உட்காந்தா இருந்தால் போனான்னாவே சொல்ல, இறைவா சொல்ல. இல்லை உன் பேரே சொல்ல, உன் பேரெலாம் இறைவனுக்குரிய பேர் தான். உன் பேரெல்லாம் என்னோட எந்த பேர் வேணா சொல்லு, எந்த மொழியில் வேணா சொல்லு, இங்கிலீஷில் கூட சொல்லு, தெலுங்கில் சொல்லு, மராட்டியில் சொல்லு, குஜராத்தியில் சொல்லு, எதுலன்னா சொல்லு. ஆனால் உனக்கு புரிகிற மாதிரி இருக்கட்டும். மீனிங் வச்சுருந்த வார்த்தையான இருக்கட்டும், மீனிங் இல்லாதது கூட சொல்லு. எல்லா ஆபத்துலேயும் அது உனக்கு உதவுற மாதிரி என்ன பண்ணிக்கோ, வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் என்ன பண்ண அந்த மந்திரத்தை சொல்லு. ஒரு மனக்கு தண்ணி குடிக்கும் போதும், விற்கும் போதும், போகும்போதும், வரும்போதும், எப்போதும் அப்படி சொல்லு. இல்லைனா மந்திரமே சொல்லாதவா, முதல்ல மந்திரங்களாம் சொல்லணுவா. ஒரு நாள்னா இடு மந்திரம் சொல்கிறதெல்லாம் கூட நிறுத்து. மந்திரம் சொல்லாத ஒரு இடம் இருக்குது, ஏன்னா அது சொல்லுது நீ கேளுன்ற. அதுதான் ஓம் சொல்லி வச்சுக்கிறேன். ஓம் ஏன் விசேஷமான மந்திரம்னு கேட்டிங்கன்னா, அது மனிதரால் உச்சரிக்கப்படுறது இல்லை, அது கேட்கப்படுறது. மந்திரத்தின் உச்சம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எது கேட்கப்படுவது. அப்போ தான் அதுதான் என்ன சொல்கிறாரு, உன் மந்திரங்கள் எது வரைக்கும் உதவும்னு கேட்டிங்கன்னா, வேர்த்திரைப்பு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உதவும். மரண தருவாய்க்கு முன்னாடி வரைக்கும் உன் மந்திரங்கள்லாம் உதவும். ஆனால் அது அங்கே இயல்பிலேயே ஒரு மந்திரம் ஒன்று அங்கே இருக்குது, நாதமாக அது இருக்குது. அந்த நாதத்தை போய் கேட்குற வரைக்கும் தான் இந்த மந்திரம் உனக்கு உதவும். அந்த நாதத்தை கேட்குறதுக்கு இந்த மந்திரங்கள்லாம் உதவும். ஆனால் அந்த நாதம் கேட்டு அதில் போய் லீடு உனக்கு ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, அதில் லிங்க் ஆகிட்டுன்னு வச்சுங்களேன், நீ எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, அது கேட்டுனுது, நீ எதுவும் சொல்ல வேணாம். ஏன்னா அது ஒன்று வழி நடத்துது. அதுக்கப்புறமா நீ யோசித்து பேச வேணாம். எதையும் என்ன பண்ண வேணாம், யோசித்து தில்லாலங்கடி வேலைலாம் செஞ்சு இவர்கிட்ட எப்படி பேசணும், அவர்கிட்ட அப்படி பேசணும், அவங்ககிட்ட அப்படி பேசணும்னா உனக்கு எப்படி வருது அப்படியே பேசு. அசிங்கமாக அவன் நினச்சின்னு போனால் அவன் நினச்சினுங்கிறான். வார்த்தையில் அசிங்கம் இல்லை, வார்த்தையில் என்ன இல்லை, அசிங்கம் இல்லை. அர்த்தப்படுத்துறவங்கிட்ட தான் அசிங்கம் இருக்குது. வார்த்தையில் அசிங்கமாக தான் அந்த வார்த்தை என்ன இருக்காது, வந்திருக்காது. வார்த்தைக்கு அர்த்தப்படும் போது தான் அசிங்கம். போன்னு சொல்லி வான்னு கூப்பிடலாம், வான்னு சொல்லி போன்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம், நாளைக்கு வாங்க அப்படின்னு என்ன அர்த்தம், இப்போ போடா அப்படின்னு அர்த்தம். மரியாதை கேட்டவனே போடா இப்போ என்ன அர்த்தம், நாளைக்கு வாங்க சார் என்ன அர்த்தம், வாங்கன்னு அர்த்தமா, என்ன அர்த்தம், அது மரியாதையாக போடான்னு அர்த்தம். என்ன பண்ணு, மரியாதையாக போயிடு, நாளைக்கு வாங்க சொல்லலாமா சொல்லக்கூடாதா, அர்த்தம் யார் பண்ணுறது, நீ தான் பண்ணுற. ஆனால் நான் எப்படி சொல்கிறேன், சார் நாளைக்கு வந்துடுங்க சார், என்ன அர்த்தம் அதுக்கு, இப்போ மரியாதையாக போடா.
போடா அப்படின்னா என்ன அர்த்தம்? வந்துட்டார் இவ்வளோ நாள் இல்லாமல், போடா என்னென்ன அர்த்தம்? ஏன்டா வரலன்னு அர்த்தம். எவ்வளோ நாள் தான் காத்து நிற்கிறது உனக்காகன்ட்டு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அப்போ போடான்ற ஒரு வார்த்தையை வாடான்றதுக்கு சொல்லலாமா? போடான்ற ஒரு வார்த்தையை என்னன்னு சொல்லலாம்? வர வைக்கிறதுக்காக சொல்லலாம் தானே. போடா நீ எங்கேருந்து வரப்போகிற சொல்லலாமா சொல்லக்கூடாதா? போடா நீ எங்கேருந்து வரப்போகிற, இன்றைக்கி வந்துடுவே நீ அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாது? அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போவே வாடான்னு அர்த்தம். கரெக்டாக இல்லையா? அப்போ வார்த்தை எங்கே இருக்குது? அர்த்தப்படுத்துகிற உன் மனசில் அசிங்கத்தையும் அவமானத்தையும் துக்கத்தையும் வச்சு நீ என்னென்ன சொன்னால் நான் என்ன பண்ணுறது? ஒருத்தர் சொல்கிறாரு இடியட்டு, கிரிமினலு, இடியட்டு கிரிமினல், வள்ளலாரை விமர்சனம் பண்ணாது. நீ யாரா என்ன விமர்சனம் பண்ணுறதுக்கு? அப்போ நான் வள்ளலாரை விமர்சனம் பண்ணக்கூடாது, நீ என்ன விமர்சனம் பண்ணலாமா? நீ என்ன செய்கிறப்போ? நீ என்ன இடியட்டுன்னும் போது நான் குழப்பம் இருக்குது. உன்னை அர்த்தப்படுதல் அப்படின்றது எப்போ நான் இறைவனை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும். அர்த்தப்படுதல்லாம் மாறுது. நேசிக்க கற்றுக்கோ. ஒரு மனிதன் கடவுள் தெரிஞ்சதுன்னா எப்படின்னு கண்ணமிடு, ரகசியமாக போ, நேரடியாகவே கேளு. உனக்கு எப்படி தெரிஞ்சது என்ன பண்ண கேளு. அப்படி எனக்கும் அதை சொல்லிக் கொடுறானே. உன் வாழ்நாளில் சொற்ப கூட தான் 10,000 ஒரு மேட்ரா, லட்ச ரூபா கொடு, கோடி ரூபாய் கொடு, வாழ்நாளில் தான் கொடுத்துட்டு போய, அடுத்த ஜென்மத்தில் வாழ்ந்துட்டு போ, செத்துரு. என்ன பண்ணு? செத்துற. அதிகபட்சமாக அவமானப்படு, காலில் தான் உழு, காலிலே தான் இரு, என்ன கெட்டு போயிடுவேன். அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்குது உங்ககிட்ட? என்ன நினச்சிக்கிற நீ? எங்கேருந்து யோசிக்கிற? உன் திமிரில் என்ன வேல்யூ எங்கே கொடுக்குற? யாருக்கு கொடுக்குற? நீ அற்ப பத்திர, நீ யாருக்கு தான் கொடுக்க போகிற? புல்லை கும்பிடுன்னுறான், கல்லை கும்பிடுன்னுறான். இல்லை கழுதிக்கு கூட ஃபோட்டோ போட்டு மாலை போட்டு வச்சுக்கிறான். என்ன பாரு யோகம் வரும், மாட்டி வச்சுக்கிறான். ஏன்டா ஒரு மனுஷன் சொல்கிறான், நீ என்ன பண்ண மாட்டேன்ற? கழுதிக்கு கொடுக்குற மரியாதை கூட கொடுக்குறதில்ல. பார்த்துக்க, மாலை போட்டு மாட்டி வச்சுக்கிறான் நடுவு இதில். அப்போ என்ன பண்ணு? நீ என்ன செய்த? உன் தந்திரங்கள்லாம் என்ன செய்த? நீ என் வார்த்தைகளுக்கெல்லாம் என் முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா எங்கே இருக்குது உன் புத்தி? எங்கே இருக்குது அந்த வார்த்தை படுத்து? நான் சொல்கிற ஆழமான உண்மை உனக்கு என்ன பண்ணுறது இல்லை, புரியவே இல்லை. ஓத்தானா மந்திரன்றான், இவெல்லாம் எப்படா நல்லா நானா செய்யுது? ஓத்தா மந்திரமாக தான் இருக்குது. சில பேருக்கு அது கட்டை தள்ள முடியல. ஒரு பெரிய வலுவான ஒரு கட்டை என்ன பண்ண முடியல, தள்ள முடியல. உங்கள் அம்மால அப்படின்றான் போயிடுது, தள்ளவே முடியலங்க. அந்த கட்டை எங்கள் அம்மா இருப்பாங்க போட்டு அம்மாங்களை என்ன ஒன்று அந்த கட்டைனா ஆயிடுச்சு. மந்திரம் இல்லையா அது? விசேஷம் இல்லையா? தள்ளிப்பாரு, யாரா முடியுதான்னு பாரு. படகு ஓட்டுறான், ஏலேலோ இல்லைசா ஏலேலோ பாட்டு கேட்டிருப்பீங்க தானே. ஏலேலோ தூங்காத ஒரு புள்ள சும்மா தடி குத்துனா ஆறாரோ ஆறிரோ ஆறாரோ ஆறிரோ ஆறாரோ ஆறிரோ தூங்கிதே. தூங்குதா இல்லையா? ரொட்டி ரொட்டியிலே நெய்னா நெய்னா நெய்னா. எங்கள் அக்கா எனக்கு பாடின பாட்டு. அக்கா இருக்கிறவனுக்கெல்லாம் 2 அம்மான்னு அர்த்தம். ஒரு மனிதனுக்கு அக்கா இருந்தா அந்த மனிதனுக்கு 2 அம்மா. ஒரு மனிதனுக்கு அக்கா இருந்தா அந்த மனிதனுக்கு அவனுக்கு யார்? அவன் 2 அம்மா உள்ள ஒரு மனிதன் அவன். ரொட்டி ரொட்டி இல்லை அந்த பாட்டுக்கு என்ன மீனிங் இருக்குதா என்ன? நெய்னா நெய்னா சொன்ன தூக்கம் வந்தது, சொன்ன தூக்கம் வருது. ஏதோ ஒரு பாட்டு தான். இப்போது பாட்டு எது வச்சு சினிமா பாட்டு தான், ஏதோ ஒரு சினிமா பாட்டு பாடினா குழந்தைக்கு என்ன ஆகுது? தூக்கம் வருது. அப்போ வார்த்தைகளில் விஷயம் விட அந்த வார்த்தையை சொல்கிறவங்ககிட்ட என்ன இருக்குது? விஷயம் இருக்குது. நான் பிரயோகப்படுத்துகிற மாதிரி நீ போய் வெளியே போய் சொல்லிப்பாரு. நான் சொல்கிற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே போய் வெளியே போய் நீ சொல்லிப்பாரு, உனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு. இல்லை நான் அங்கே உட்கார வைக்கிறேன், நீ வீடியோவில் பேச, என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். உன்னால் இப்படி பேச முடியுதா பாரு. அப்போ என்ன இல்லை அங்கே விஷயம்? சொல்லப்படுற வார்த்தை விஷயம் இல்லை, அது அர்த்தப்படுற மனமும் அர்த்தப்படுத்துகிற மனமும் தான் விசேஷம். பேசுகிற மனிதன்கிட்ட என்ன இருக்குதுன்னா கத்தி குத்த கூட அவனா வாங்கிடுறான். வங்கிது அவங்ககிட்ட பார்த்து கத்தி என்ன ஆகிடும்? அவங்ககிட்ட கூர்பாத்து கத்தி என்ன ஆகிடுது? அவங்ககிட்ட போனால் மங்கிடுது. மொக்க கத்தி. உன் கத்தி என்ன வருது? நீங்கள் வந்தால் தானாக வணங்கிடுது பார்த்துக்க, மொக்க கத்தி ஆகிடும். உன் வார்த்தைகள் கூறான வார்த்தைகள் எல்லாம் இருந்தால் நீங்கள் கொட்ட முடியாது பார்த்தீங்க. ஏன்னா அதை விட கூறான வார்த்தைகள்லாம் இங்கே எப்படி இருக்குது? ஷார்ப்பாக வச்சுன்னுக்குது. சும்மா நீ நீட்னா அப்படி இந்த ஒருத்தர் 2 பேர் வரும் எனக்கு சண்டை போகிறதுக்கு, கைத்தில் இது பெருசாக ஒரு கத்தி ஒன்று எடுப்பார். பெருசு அவன் எடுப்பான், அவ்வளோ பெரிய கத்தி ஒன்று கீழே போட்டு. இது மாதிரி மந்திரங்களை நீங்கள் நான் தான் பெரிய மந்திரவாதி நினச்சின்னு வந்தால் இங்கே என்ன இருக்குது பெரிய பெரிய மந்திரம்லாம்? ஓ இவங்ககிட்ட எல்லா மாதிரியான மந்திரமும் இருக்குதுப்பா. இல்லை விட்டா என்ன பண்ணுவான்?
அதனால் என்ன பண்ணுறது இல்லைன்னா மந்திரங்களுக்கு நீங்கள் மதிமயங்கலாம், தப்பு இல்லை. ஆரம்ப நிலையில் தியானத்துக்கு நான் என்கிட்ட உதவி நான் மந்திரம் தரேன். ஊன் பற்றி நிற்கிற உணர்வுறு மந்திரத்தை ஒன்று நான் என்ன பண்ணுறேன், பயிற்சியில் தரேன். உங்களுக்கு பயிற்சியாக வரும்போது அது கட்டாயமாக கிடைக்கும். அடுத்த வாரம் முடிக்கிறீங்க, உங்களுக்கு இந்த பயிற்சியில் அது கட்டாயமாக கிடைக்கும். ஆனால் அந்த மந்திரங்கள் கூட எது வரைக்கும்னா நாதம் கேட்குறதுக்கான ஒரு ஆதாரத்துக்காக மட்டும்தான். நீங்கள் நாதம் கேட்ட பேர் கூட இந்த மந்திரம் சொல்லலாம். எப்போதும் நீங்கள் மந்திரம் சொல்ல வேண்டிய ஆளாக இருக்க மாட்டீங்க, மாறி போய் தான் இருப்பீங்க. ஏன்னா அந்த நாதம் உங்களை என்ன பண்ணிடும், வழி நடத்திடும். ஸோ ஒரு லீடு எடுத்து போய் கிடைக்குது. அந்த பொருள் செய்கிறதுக்கு மட்டும்தான், தூக்கும்போது மட்டும்தான் உங்கள் அம்மாவில் சொன்னார். எப்போ பார்த்தாலும் உங்கள் அம்மாவில் நான் தெரிஞ்சுன்னு இருப்பார், தெரிஞ்சுன்னு மாட்டார். ஏன்? அவர் ரொம்ப அழகாக தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. அந்த மந்திரத்தை எப்போ தான் பயன்படுத்தணும், இயலாத போது மட்டும்தான். ஆனால் நீ கற்று வச்சுக்கிற மந்திரத்தில் என்ன பண்ணி வச்சுக்கிற, முடிதோ இல்லையோ எப்போ பார்த்தாலும் முருகா. ஆனால் அவரு அந்த முருகனை எப்படி பயன்படுத்தணும், இந்த மாதிரி ஆபத்தான காலத்தில் மட்டும்தான் பயன்படுத்தணும். மந்திரங்கள் எல்லாம் நீங்கள் பாட்டு சொன்னா சொல்லி அதுக்கு என்ன பண்ணுறக்கூடாது, வேல்யூ எல்லாம் போயிடுது. ரொம்ப வேலிடாக இருந்தால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பொசசிவ் பண்ணி என்ன பண்ணேன், எதனா ஒரு மந்திரத்தை நீ கண்டுபிடிச்சி வச்சுக்க, அது உன் பேருன்றேன். நான் உன் பேரையே சொல்லி பழகிக்கேன், அது உனக்கு மந்திரம் தான். ஏன்னா உன் பேரும் விசேஷமாக இருந்து தான் இங்கேருந்து தானே எடுத்துக்கிறாங்க. அப்போ அது ஒரு விசேஷம்தான். அந்த பேரையே நீ சொல்லு. செங்கல்ராயா நீ நல்லா வருவடா அப்படின்னு யார் நினைக்கணா, செங்கல்வராயா நீ நல்லா வருவடா நீ சொல்லியிருந்தேன்னா தான் ஆவ. சீர்கட்டு போடுவிடா அவள் தானே நீ தான் ஆவ, சீர்கட்டு தான் போயிடுவேன். ஸோ நீ என்ன பண்ணுன்னா, உன்னை விசேஷமானவன், நீ இறைவனிலேருந்தே வந்தவன். நான் உனக்கு சொல்கிறதெல்லாம் அதுதான். உனக்குள்ளே கடவுள் ஒழிஞ்சிடு, உனக்குள்ளே கடவுள் எப்போதும் இருக்குது. நீ தான் அதை மறைச்சின்னு இருக்கிற. உன்னை எடுத்துட்டா உள்ளே இருக்கிறதெல்லாம் கடவுள் தான். உனக்குள்ளே என்ன தான் இருக்குது, உன் உடம்பு, உன் விசேஷம், நீன்னு ஒன்று உருவாகிருக்கிற அத்தனையும் என்ன தான் இங்கே இருக்குது, அத்தனையும் கடவுளோட ஒரு லட்டுக்கு பூந்தி நிறைய இல்லையா, நீ எல்லாம் ஒரு பூந்தி, லட்டோட ஒரு பூந்தி. கடலை ஆராய்ச்சி பண்ணனா அப்படியே மொத்த தண்ணி முன் வந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க. எப்படி ஆராய்ச்சி பண்ணுவாங்க, சும்மா அப்படி ஒரு கொஞ்சம் மண் வந்தால் போதும் தானே. அந்த மாதிரி தான் உன்னை ஆராய்ச்சி பண்ணால் கடவுள் தான் இருக்குது. ஏன்னா நீ யார் தான், கடவுளோட அம்சம், கடவுளோட அம்சம் உனக்குள்ளே இருக்குது. உன்னை நீ ஆராய்ச்சி பண்ணவே உனக்குள்ளே என்ன தான் இருக்குது, கடவுளோட அம்சம் உனக்குள்ளே இருந்தாலும் நீ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அதை ரீச் ஆகிடலாம். குருவை ஆராய்ச்சி பண்ணி கிடைக்கிறத விட உன்னை ஆராய்ச்சி பண்ணால் தான் விசேஷமாக கிடைக்கும். நான் உனக்கு நல்லா ரகசியத்தை சொல்லித்தரேன். குருவை ஆராய்ச்சி பண்ணி கிடைக்கிறத விட யாரை ஆராய்ச்சி பண்ணால் உனக்கு நிறைய கிடைக்கும், உன்னை ஆராய்ச்சி பண்ணால் கிடைக்கும். நல்ல குரு உன்னை ஆராய்ச்சி பண்ண வைக்கிறான், கேடு கட்ட குரு அவனை ஆராய்ச்சி பண்ண வைக்கிறான். அவனை ஆராய்ச்சி பண்ண நீ கேடு கட்டு தான் போயிடுவேன். ஆல்மா கேமரா வைக்கலாமா, அது வைக்கலாமா, அங்கிறானா இவங்கிறானா இவ்வளோ கொடுக்குறானா, நீ தான் யோசிச்சு எடுக்கணும். இது இங்கே வந்து அவனுக்கு அந்த வேலை இல்லை. பார்த்துக்க, யார் ஆராய்ச்சி பண்ணா, உன்னை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான டூல்கள்லாம் என்கிட்ட இருக்குது. இப்போது லேபில் போனால் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, இப்போ கரு உண்டாயிச்சா இல்லைன்னு ஸ்டிப்பு விற்கிது. ஸ்டிப்பு வாங்காமே நீ கரு உண்டாச்சா இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியுமா? மூத்தத்தை பெஞ்சு ஏதோ ஒரு பேப்பர் கிச்சு போட்டு ஒட்டி பார்த்து கரு உண்டாச்சின்னு சொல்ல முடியுமா? அதுக்கு என்ன விற்கிதே, தனியாக ஒரு ஸ்டிப்பு விற்கிது. அந்த மாதிரி உன்னை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான பொருள்கள் என்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி சில தந்திரங்களை விஷயங்களை நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன், கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன், அதை கொடுக்குறேன். மற்றவங்களும் கூட அதை கொடுக்கலாம், எனக்கு தெரியாது. அவன் நேர்மையானவனாக இருக்கலாம், நேர்மையற்றவனா இருக்கலாம். இங்கே அவன் அடைஞ்சவனாக இருக்கலாம், அடையாது. நான் அடையாளம் காட்டுறேன், இவன் அடையலைன்னு. அடைஞ்சவன் நான் பார்க்கல, அடைஞ்சான் நான் என்ன பண்ணுவேன், அடைஞ்சிக்கிறான்னு நானே சொல்லுவேன். அது அடையாதவனை நான் என்ன பண்ணுறேன், ரொம்ப தெளிவாக வெக்கமே இல்லாமல் நேரடியாக சொல்கிறேன். அப்படின்னா நீ அவன் மேலே அக்கறைத்தினா அவனை என்ன கூட என்ன பண்ண சொல்லணும், பேச சொல்லணும். நான் இருந்தாலும் இப்படி சொல்கிறேன், அதை விட்டு என்னை சும்மா நான் பேசாதுன்னு சொன்னால் இது அர்த்தமா? என்னை பேசாதுன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. ஏன் என்னை பேச விடாமல் கூட பண்ணிடலாம். பார்த்துக்க, பண்ணாமல் பண்ண முடியாதா? ரொம்ப ஒன்றும் வேணாம். ஒரு துப்பாக்கி ஒரு நாக்கில் லேசாக கை வச்ச காலி நான் காலியா இல்லையா, கடகுன்னு ஏந்து வந்து தள்ளி விட்டேன்னா பாவம் தான், மண்டை ஒன்றிடும். கொஞ்சமாக முடியாதா? இங்கேருந்து இப்படி இடிச்சானா மண்டை ஒடியுமா முடியாதா? அவ்வளோதான். நான் அவ்வளோதான். அதுக்கு மேலே எதனா அப்படி இரும்பலையாக செய்யப்பட்டிருக்குது தலை இல்லை. மனிதன் யாரும் அப்படி இல்லை. ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும், சாவடிக்க முடிஞ்ச அளவுக்கு தான் இருக்கிறோம் நம்ம. ஒரு மனிதன் என்ன பண்ண முடியும், ஒரு காலம் நான் வித்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுன்னா நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், போராடல. எத்தனை பேர்கிட்ட போராட முடியும் என்னால், எத்தனை பேர்கிட்ட முடியாது. அது இல்லை, அது விஷயம் உனக்கு இல்லை. என்ன அடைக்கிறது உனக்கு என்ன இல்லை, விஷயம் இல்லை. ஆனால் உண்மையை வட்டமாக இருக்குதுன்னு சாவ வச்சிட்டானுங்க அவனை. ஆனால் பூமி எப்படி தான் இருந்தது, அரிஸ்டாட்டில் சொல்லிட்டார், இல்லை சாக்ரட்டிஸ் சொல்லிட்டாரு, கட்டமாக வந்தது பூமியை இல்லவே இல்லை. அந்த மாதிரி உண்மை எப்பவுமே எப்படி தான் இருக்கு போதே, உண்மையாக தான் இருக்குது. உனக்குள்ள விசேஷன்ற நீ ஒத்துக்கு பண்ண யார் தப்பு, உன் தப்பு. மந்திரங்களெல்லாம் சொல்கிறதெல்லாம் உன் பேரை கூட என்னவா செய்யலான்றேன் சொல்லலாம். ஓத்தாத்தி எப்படியா பையன் அப்படியே பால கூட என்னவா வைக்கலாம். உம்மாலன்ட்டு ஒரு பையன் கொம்பு தாழ்றானா விசேஷம் தானே.
அப்போ அதுக்குள்ளே ஏதோ என்ன இருக்குது அந்த வார்த்தைக்குள்ளே? அதை யார் பண்ணி வச்சுக்கிறான்? அந்த பவரை அவன் தான் பண்ணி வச்சுக்கிறான். அப்போ நீ என்ன பண்ணு? ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சி நீ என்ன பண்ணு? அந்த வார்த்தைக்கு பவர் ஏற்றி. இதில் மதம் என்ன தேவைப்படுதா? இதெல்லாம் சாமிங்க என்ன இருக்குதா? மேலே அது என்ன அப்பாற்பட்ட சக்தி என்ன இருக்குதா என்ன? இல்லை, உன் சக்தி தான் அது. நீ தான் அதுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிற? வேல்யூ கொடுத்து வச்சுக்கிற. அப்போ நீ பார்த்துக்கோ. அந்த மந்திரங்களான உச்சாரணங்களான நீ என்ன பண்ணு? உண்டாவே வச்சுக்கோ. உனக்கு பிடிச்ச விதத்தில் அதை செய். நல்ல மாஸ்டர் அன்றைக்கி ரகசியமாக உனக்கு மந்திரம் என்னென்னா பண்ணு, மாஸ்டர்கிட்டேருந்து மந்திரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோ. மந்திரங்கள் எல்லாம் எதுக்கு? மனதை வளப்படுத்துறதுக்கு, திடமாக்குறதுக்கு. தேவையா இல்லையா மந்திரம்?